தயவு செஞ்சு யாரும் பூங்குடி மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, பேசாதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. அவ உயிரையே காப்பாத்தி இருக்கா. அவளை நாம சும்மா விட்டுருவோமா? அதுவும் பூங்கோதை நாச்சியார் வம்சம். மாயா, பாத்தியா, உன் வீட்டுக்காரரு கிண்டல் பண்றாரு. எந்த விஷயத்தையுமே அதிகமா பேசினா அது பிரச்சனையில தான் போய் முடியும். சரி வாங்க எல்லாரும் போலாம். வாப்பா. ஜீவா, ஜீவா, தயவு செஞ்சு யாரும் பூங்குடி மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, பேசாதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லு தீபிகா. அனன்யா, எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். ஜீவா எங்க? வெளியே போயிருக்காரா? வீட்ல தான் இருக்கான். வீட்ல இருக்காரா? என்னப்பா, வீட்ல இருக்கிறது சாதாரண விஷயம் தானே, அதுக்கே ஏதோ ஜூல இருக்கான்னு சொன்ன மாதிரி இப்படி ஷாக் ஆற? இல்ல, நான் நிறைய தடவை அவருக்கு கால் பண்ணேன், ரிங் ஆயிட்டே இருந்தது. பட் அவர் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ரொமான்ஸ்ல அதுவும் ஒரு ஸ்டைல் ஆக போகுது. ஏய், ஓகே, காலேஜ்லயும் பாக்குறீங்க, வீட்லயும் பாக்குறீங்க, இது பத்தாததுக்கு அப்பப்ப போன் வேற. மறந்தாதானே நினைக்கிறதுக்குன்னு சொல்ற மாதிரி கேப்பே விட மாட்டேன்றீங்களே.
ஃபோன் கூட அட்டன் பண்ணாத அளவுக்கு அப்படி உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணுமே பண்ணலையே, சும்மாதான் இருக்கான். ஒண்ணுமே பண்ணலையா? அண்ணா அந்த சீலிங்கே மணிக்கணக்கா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படி என்னத்தை தான் பாக்குறான்னு நானும் பார்த்தேன். என் கண்ணுக்கு ஃபேன் சுத்துறது மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. அவனுக்கு எங்க தெரியும், நான் கூப்பிட கூப்பிட அவன் காதுல கூட வாங்காம மேலேயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். என்ன சொல்ற? நான் என்னடி சொல்றது, நீ தான் சொல்லணும். கல்யாணம்னு பேசி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமோ என்னமோ. ஆமா, அங்க எப்படி? நீயும் சீலிங்க பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கியா? நான் நார்மலா தான் இருக்கேன். போனை வை. சரி, ஓகே. ஜீவா, ஜீவா, ஜீவா. என்ன என்னண்ணா ஆச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? நான் எவ்வளவு நேரமா உனக்கு கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? கூப்பிட்டியா? கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் கூப்பிட்டது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேட்டிருக்கோம். அவ்வளோ சத்தமா கூப்பிட்ட? எனக்கு கேட்கலையே. நீ இந்தியாக்குள்ள தான் இருக்க, ஆனா உன் சிந்தனையெல்லாம் இந்த உலகத்திலே இருக்க மாதிரி தெரியலையே. என்னம்மா, இன்னைக்கு கலாய்க்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? கலாய்க்கலப்பா, நிஜத்தை தான் சொல்றேன். உன் உட்பி உனக்கு பல தடவை ஃபோன் பண்ணாங்களாம், நீ எடுக்கவே இல்லையாமே. எனக்கு ஃபோன் பண்ணி என் வருங்கால கணவருக்கு என்ன ஆச்சோன்னு ஒரே பதட்டம். அவ அந்த பக்கம் வடிச்ச ரத்த கண்ணீரு இந்த பக்கம் ஃபோன்ல வந்துச்சுன்னா பாத்துக்கோ. ஏன் தீபி ஃபோன் பண்ணாளா? எனக்கு எப்படி தெரியாம போச்சு? சைலண்ட்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோன் சைலண்ட்ல இல்ல, நீ தான் சைலண்ட்ல இருந்த. உன் காதுல சங்கூதுனதே கேக்கல, இந்த ரிங்டோன் எப்படி கேட்டிருக்க போது? ஆமா, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சிரிக்காத, சகிக்கல. ஏய், சரி, இதை விடு, வேற டாபிக் பேசுவோமா? ம், நீ இப்போ பூங்கொடி கிட்ட பழைய மாதிரி பேசுறியா, பழகுறியா? கேப் விழுந்துருச்சு. அதுக்கு காரணமே நீதான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ அவ என்னை வந்து பார்க்கலன்னு நீதான் பெரிய குறையா சொன்ன. நானும் அதை கேட்டு கொஞ்சம் விலகே இருந்துட்டேன். ஆனா அதுக்காக இப்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நானும் ரியலைஸ் பண்ணிட்டேன். நாம ரியலைஸ் ஆயிட்டோம். ஆனா பூங்குடி எவ்வளவு ரியலான அன்போட இருந்திருக்கா. நான் அவளை ஒதுக்கினப்போ, விலைக்கு போனப்போ அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா பூங்குடி அதை பத்திலாம் யோசிச்ச மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் எப்படி ஓடி வந்தா பாத்தியா? எப்படி ஓடி வந்தா பாரு. அப்படி ஒரு பதட்டம், அப்படி ஒரு வேகம். என்னை எப்படியாவது காப்பாத்திடணும்னு துடிச்சா. அதான் உண்மையான அன்பு இல்ல. அந்த நேரத்துல உனக்கு என்ன தோணுச்சு? செத்துடுவேன்னு பயந்துட்டியா? ஆமா, நிஜமாவே நான் பயந்துட்டேன். ஆனா பூங்குடி அங்க வந்ததும் அவ முகத்துல எப்படியாவது என்ன காப்பாத்திடணுங்கிற ஒரு ஆவேசம் தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே எப்படியாவது அவ காப்பாத்திருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அவளை பார்த்துருக்கணுமே. விட்டிருந்தேன் வை, அந்த புதைக்குள்ளே குதிச்சு அவ என்ன காப்பாத்திருப்பா. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மானம் தானே பெருசு. மானத்தை விட என் உசுறு தான் பெருசுன்னு நினைச்சா. அவ்வளோ டிசிப்ளினா இழுத்து பொத்திக்கிட்டு தெரிஞ்சவ எனக்காக ஒரு நொடி கூட யோசிக்காம டக்குன்னு தாவணை கழட்டி தூக்கி போட்டு என்னை காப்பாத்தினா. தீபிகா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே. அவளுக்கு வராத ஒரு அக்கறை, ஒரு வேகம் பூங்குடிக்கு வந்துச்சு.
நீ சொல்றத பார்த்தா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட உன்னை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்திருக்க மாட்டேன். தீபிகா விட மோசமா ஒதுங்கிதான் இருந்திருப்ப. ஆனா பூங்கொடி இஸ் ரியலி கிரேட். இந்தியாவோட இதயம் கிராமத்துல தான் இருக்குன்னு சொல்றது பொய் இல்ல. கிராமத்துல இருக்கவங்க கிட்ட தான் இதயமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குன்னு தெரியுதா? ஆமாண்ணா. என்னடா பழைய குப்பெல்லாம் கிளறாளுன்னு நினைக்காத. எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. இவ்ளோ அன்பா இருக்கவா அன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்க்க வரல? நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்கிட்ட சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா அவளே நேரம் சொல்லியிருப்பா. அவ சொல்லாததால நானும் அவளை கேட்டு தர்ம சங்கடப்படுத்த விரும்பல. நீயும் அவகிட்ட அதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். சரி. என் உயிரையே காப்பாத்திருக்கா. இனிமே அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது, சரியா? ஒதுக்கி வச்சதுக்கும் சேர்த்து அவகிட்ட பழகணும், பாசத்தை காமிக்கணும். இவ்வளவு நாளா அவ நல்ல மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான். சொல்லு ரவி. எங்கடா இருக்கீங்க? இப்பதான் ஜாய் அலுகாஸ்குள்ள என்டர் ஆயிருக்கோம். இங்க பாரு, மாயாவதி கிட்ட என்ன நகை வேணுமோ எடுத்துக்க சொல்லு. பணத்தை பத்திலாம் கவலைப்பட வேணாம். உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, சரியா? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய், ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்க ரவி. போதும் போதும், எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. நீ ஷாப்பிங்க பாரு, ஓகே? ஹலோ. பூங்குடி, பயப்படாத, கைப்பிடி. பார்த்து மெதுவாவே. ஜீவா, ஜீவா, என்ன பண்ற? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ பூங்குடி புராணமே பாடிட்டு இருக்க. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நீ அவளே பாத்துட்டு இருக்க. டேய், யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணு அங்க இருக்கா, அங்க பாரு.
இது பாரு. நல்லா இருக்கு. இது பிடிச்சிருக்கா? டிசைன் பிடிச்சிருக்குல்ல? ஏய், இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலையா? இங்க நடக்கிறதா எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? கொஞ்சம் அங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மாயா, உனக்கே பார்த்துட்டு இருந்தா எப்படிமா? பொண்ணுக்கு பாரு. ஒரு நிமிஷம், நானே மறந்துட்டேன். என்ன மாயா அது? இல்ல ஸ்ரீராம், அதை இதேன்னு பேசி வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் எல்லாம் மறந்துடுவேன். அதான் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்தேன். புடிங்க. மல்லிகை கடைக்கு லிஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். ஆனா நகை கடைக்கு லிஸ்ட் போடுறத இப்பதான் பாக்குறேன். அந்த நெக்லஸ் எடுங்க. மேடம் ஜூஸ் மேடம். வேண்டாம்ப்பா. சார் பூங்குடி, இந்தா ஜூஸ் குடி. இல்ல வேண்டாம் சார், நீங்க குடிங்க. பரவாயில்ல, இந்தா வாங்கிக்கோ, ஜூஸ் குடி. பூங்கொடி, இங்க வாமா. அங்க இருக்கிறதுல ஒரு நல்ல டிசைனா எடுங்க. மேடம், ஏமா ஒதுங்கியே நிக்கிற? இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ மேடம், எனக்கு நகையை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது மேடம். அதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அதான் பட்டிக்காட்டா முட்டாய் கடையை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு நிக்கிறியே. நிஜமாவே இவ்ளோ பெரிய நகை கடைய முதல் தடவையா இப்பதான் பாக்குறேன் மேடம். சோ வாட்? வந்து நகையெல்லாம் பாரு. நாங்க செலக்ட் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. ஐயோ மேடம், நான் ஒரு பட்டிக்காட்டு முட்டாளு. எனக்கு நகையை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே நல்லா தெரிஞ்ச பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் ஏன் மேடம்? நீங்க செலக்ட் பண்ணுங்க, நான் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறேன். சரி, அதை எடுங்க. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. தீபி, ஆண்டி, கொஞ்சம் இங்க வாயே. மம்மி இதோ வந்துடுறேன். என்ன ஆண்டி? இந்த செயின் எப்படி இருக்குமா? நைஸ் ஆண்டி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. புது டிசைனா இருக்கு. பூங்குடி, இது உனக்கு பிடிச்சிருக்கா? அதையா மேடம் என்கிட்ட கேக்குறீங்க? அதான் தீபிகாவுக்கு பிடிச்சிருக்குல்ல. இந்த செயின் உனக்கு தான்.
நீ போட்டுக்க போறது உனக்கு பிடிச்சிருக்கணும்ல.